போலீஸ் இருக்கிறத கூட கண்டுக்காம அடிதடியில இறங்கியிருக்காங்க ஒரே கட்சியை சார்ந்த இரண்டு தரப்பினர்கள். அண்மை காலமாவே பாமக பல பிளவுகளா சிதறி கிடக்குனே சொல்லலாம். தந்தை, மகன், சகோதரின்னு குடும்பத்துக்குள்ளேயே பல பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில கட்சியினுடைய நிலையும் எதிர்காலமும் என்னவா இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையில இப்போ ஒரே கட்சியை சார்ந்த இரண்டு வெவ்வேறு ஆதரவாளர்கள் அடிதடியில இறங்கி இருக்காங்க. ராமதாஸ் தரப்புல இருக்கக்கூடிய அருள்ங்கிறவரும் அவருடைய ஆதரவாளர்களும் கார்ல சாலை வழியா சென்றிருக்காங்க. இந்த நேரத்துல தான் அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் எதிர்பக்கமா வந்து அவருடைய கார் மீது கல்லெறிந்தும் கட்டைகளை வைத்து உடைத்தும் தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த சண்டைய பிரித்து விடுறதுக்காக வந்த போலீசாரையுமே தள்ளி விட்டு இவங்களுடைய ஒரு மும்முரமான சண்டையில இறங்கியிருக்காங்க. பொதுவா கட்சியினுடைய லாபத்திற்காக மற்ற கட்சி தரப்பினரோடு சண்டை போடுவாங்கன்னு பேரு. ஆனா ஒரு கட்சியே இரண்டா பிளவுபட்டு இரண்டு தரப்பினுடைய ஆதரவாளர்களும் சண்டை போடுறது அரசியல் களத்துல பலவிதமான விமர்சனங்களை தற்பொழுது பெற்று வருது.